உளுத்தம்பருப்பு கஞ்சி செய்வதற்காக காலையிலே உளுத்தம்பருப்பு ஊற வச்சுட்டேன். இப்போ அரைச்சிக்கலாம். அரைச்சி காய்ச்சலாம் வாங்க. ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிக்கலாம். இதெல்லாம் வேண்டாம், வேஸ்டேஜ். பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. வடிகட்டினது நல்லா காய்ச்சணும். வாங்க காய்ச்சலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணலாம். சூடானதுக்கப்புறம் இதை ஊற்றணும். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சதை ஊற்றிடலாம். ஊற்றுனதை நல்லா கிண்டி விடணும். கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும், அப்புறம் நல்லா இருக்காது. உளுந்து கஞ்சி குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். பாருங்க, இப்போ கொஞ்சம் நல்லா திக்காகிடுச்சு. நுர கூடி வருது. இதில் நமக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏதாவது ஒன்று கலந்து குடிக்கலாங்க, ஆற வச்சு. அவ்வளோதாங்க. சர்க்கரை சேர்த்துக்கிறேன்.